வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அருண் வந்து பாட்டம் ஆஃப் த டேபிள் அப்படின்றனால புலம்பிட்டே இருக்காரு. ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது அண்ட் தென் இப்போ கரண்ட்டாக ஸ்கோர் போர்டில் யார் டாப்பில் இருக்காங்க, யார் எந்தெந்த ரேங்கில் இருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போதைய ஸ்கோர் போர்ட் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்கில் வந்து ரயான் இருக்காரு 8 பாயிண்ட்ஸோட. செகண்ட் ரேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முத்துக்குமரன் அண்ட் தென் விஜய் விஷால் வந்து 6 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. அண்ட் தென் தேர்ட் ரேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 பேர், தீபக், ஜாக்லின் அண்ட் தென் மஞ்சரி. அதுக்கப்புறம் ஃபோர்த் பிளேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 பாயிண்ட்ஸோட 3 பேர் இருக்காங்க. யார் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா பவித்ரா, ராணவ் அண்ட் தென் சௌந்தர்யா. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைவன் அருண் வந்திருக்காரு. ஸோ அவர் தான் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணார். பட் இப்போ அவர் வந்து பாட்டம் ஆஃப் த டேபிள் அப்படி இருக்காரு அப்படின்றப்ப அவர் வந்து ரொம்பவே புலம்புறாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அருண் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டாஸ்கில் ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் பண்ணிட்டேனே அப்படின்ற மாதிரி கடைசி வரையும் புலம்பிகிட்டே இருக்காரு. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா யார் இவர் விஜய் விஷால் உட்காந்துட்டு இருக்காரு. அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து செகண்டில் வந்துட்டேனே அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணாடியே, நான் வந்து லாஸ்ட்டில் இருக்கேன், நீ என்னடா செகண்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு அவர் பிடிச்சி திட்டிகிட்டு இருப்பார். இல்லை நீ தான் 3 பாயிண்ட் வாங்கிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அவர் ஆக்சுவலாக 2 பாயிண்ட் தான் வாங்கியிருக்கேன், ரொம்ப ஃபீலாக இருக்குது, லாஸ்ட்டில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பார். பட் நியூ இயர் கிஃப்ட்டாக வந்து அவருக்கு 1 பாயிண்ட் வந்து வந்திருக்கும். ஸோ அதை மீன் பண்ணி நீ தான் 3 பாயிண்ட் வட்டியா அப்படின்ற மாதிரி ஃபன்னாக பேசிகிட்டு இருப்பார் விஜய் விஷால். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அருண் வந்து ஆமாம் 3 வாங்கி ஆம்ஸ்டானுக்கு அப்புறம் நான் தான் போய் 3 தொட்டேன் 3 வாங்கிட்டேன்னு சொல்லாத, 3 பாயிண்ட் இருந்தாலும் நான் தான் பாட்டம் ஆஃப் த டேபிள் அப்படின்ற மாதிரி ஃபன்னாக வந்து பேசிட்டு இருந்தாங்க. ராணுவம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செமையாக கலாய்ச்சிட்டு இருந்தாங்க அருணை. அதுக்கப்புறம் ஒருவேளை இவர் இப்படி புலம்புறாரு அப்படின்னா கண்டிப்பாக இவருக்கு பசிக்குமோ அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கிட்ட வந்து பிக் பாஸ் இவருக்கு ரொம்ப பசிக்குதான் பிக் பாஸ், ஏன்னா யாரெல்லாம் வந்து அந்த நியூ இயர் கிஃப்ட்டை 1 பாயிண்ட் வாங்கினாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடு இன்னைக்கு கிடையாது, நாளைக்கு காலையில் தான் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு டாஸ்க் வந்து இருக்குது. அதனால் அவங்க யாரும் சாப்பிடல. ஸோ அருண் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடு இல்லைன்னா கொஞ்சம் கிராங்கி ஆகிடுவார்ல, அந்த மாதிரி தான் வந்து ஆகிட்டு ரொம்ப இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தார். உடனே ராணா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆமாம் சார் பிக் பாஸ் இவருக்கு பசிக்குது போல பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆமாம் இவன் பக்கத்து இலைக்கு கொஞ்சம் சாம்பார் வைங்க இலை வைங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கம்முனுரா நீ வேறு கடுப்பேத்தாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஜாக்லினும் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன அருண் வருத்தப்படுறீங்களா, ஆமாம் ஜாக்லின் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆடா போங்கயா அப்படின்ற மாதிரி ரொம்ப புலம்பிட்டே இருப்பார். நான் தான் பாட்டம் ஆஃப் த டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரனையும் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாரு. லைக் முத்துக்குமரன் ஸ்டார்டிங்கில் 0 பாயிண்ட்ல இருந்தால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரேங்க்ல இருக்கான் 6 பாயிண்ட்ஸோட. ஸோ அதுதான் இந்த கேமோட இது. ஸோ நாளைக்கு நம்ம எப்பயாவது லைக் அடுத்த கட்ட கேமில் விளையாடி முன்னேறணும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவரே சொல்லிக்கிறாரு. பட் நேற்று இதை தான் சொன்னேன், இன்றைக்கி ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு, ஆனால் இன்றைக்கி முட்டாள்தனமாக ஒரு விஷயம் பண்ணி நான் அவுட் ஆகிட்டேன் அந்த பேலன்சிங்கில் அப்படின்ற மாதிரி அவர் வந்து புலம்பிட்டு இருக்காரு. ஸோ டோட்டலாக சாப்பாடு இல்லை அவருக்கு. அண்ட் தென் எனிவே 1 பாயிண்ட் வந்தது, அதுவும் வந்து நியூ இயர் கிஃப்ட்டாக வந்தது, உழைச்சி எடுக்கல அப்படின்ற ஒரு கில்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் ஆஃப் த டேபிள் அப்படின்றனால ரொம்ப புலம்பிட்டே இருக்காரு. ஸோ நாளைக்கு இவரோட ஆட்டம் இதனால் ஏதாவது மாறுதா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.